2010 வந்து ஒரு பிட்காயினோட ரேட் இப்படி இருந்திருக்கு, இப்போது இந்த அளவில் ரேட் உயர்ந்திருக்குன்றப்போ அவங்களுக்கு மக்களுக்கு ஒரு ஆர்வம் வந்துடும். ஒரு இந்தியன் மார்க்கெட் பண்ணுறாங்கன்னா கூட சிபி ரெஜிஸ்டர்டாக இருக்கணும். இந்த நல்ல செயல்கள்லாம் நாங்கள் பண்ண போகிறோம், இந்த ப்ராஜெக்ட்டுக்கு இந்த கரன்சி யூஸ் ஆகும், அதனால் இந்த கரன்சியோட மதிப்பு அதிகமாகும். ஃபண்டமெண்டல் அனலைசிஸ்ன்றது வந்து ஒரு இன்வெஸ்டருக்கு தேவையானது, ஒரு டெக்னிக்கல் அனலைசிஸ் வந்து ட்ரேடருக்கு தேவையானது. இது வந்து ஒரு நூதன முறையாக மக்கள்கிட்ட அவங்க பார்ப்பா வந்தவுடனே கார் வாங்கிட்டாங்க அப்படின்னு. பட் அந்த காருக்கு அவன் தான் வட்டி கட்டணும், அது அடுத்த கதை. நீங்கள் உங்கள் ரிலேஷன்கிட்டயோ இல்லை ஃப்ரெண்டுக்கிட்டயோ ஒரு 1000 ரூபா கொடு அப்படின்னா கொடுப்பாங்களா? எதுக்கு உனக்கு, ஏன் உனக்கு, எப்போ தருவ, இவ்வளோ கேள்வி இருக்கும்ல. வணக்கம் நேயர்களே, பங்கு சந்தை அறிவோம் தொடரில் நம்ம தொடர்ச்சியாக பல்வேறு விஷயங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். பங்கு சந்தை சம்மந்தமாகவும் முதலீடுகள், சேமிப்புகள், எஸ்ஐபியில் எப்படி சேமிக்கிறது, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் பார்க்குறோம். ட்ரேடிங் அப்படின்றத வந்து கடந்த 2 வாரமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ட்ரேடிங்கில் என்னென்ன வகைகள் இருக்குது, அதில் வந்து கிரிப்டோ கரன்சியில் என்னென்ன வகையான கரன்சிகள் இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு வந்தோம். பிட்காயின் சம்மந்தமாக கடந்த வாரம் பார்த்தோம். பிட்காயினில் என்னென்ன மோசடிகள் இருக்குது அப்படின்றத இந்த வாரம் பார்க்க போகிறோம். நம்மோடு இணைந்திருப்பவர் கர்னல் ராஜ். வணக்கம். பிட்காயின் பற்றி நம்ம பார்த்துட்டு வந்தோம். ஆமாம், பிட்காயினில் என்னென்ன ஸ்கேம் இருக்குது எனக்கு தெரிஞ்சு நான் ஒன்று சொல்லிடுறேன். சொல்லுங்கள். நமக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் ஏற்கனவே பதிவு பண்ணியிருப்போம். நம்ம இதை பற்றி நம்ம பேச நண்பர் வந்து அவருடைய சொந்தக்காரங்க இந்த மாதிரி, அவர் கொஞ்சம் நல்லா ஒரு மத்திய அரசு ஊழியர், கொஞ்சம் கையில் சேமிப்புகள்லாம் இருக்குது. அவரை ஃபாலோ பண்ணி அவங்களுடைய சொந்தக்காரங்களை இந்த மாதிரி நாங்கள் பிட்காயின் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், முதலீடு பண்ணிங்கன்னா 1 லட்சம் கொடுத்தா 20,000 அப்படின்னோன்னா இவர் 4 லட்சம் கொடுத்துருக்காரு. மாதமே 80,000ன்னா ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. பரவாயில்லையே அப்படின்னு. ஒரு 2-3 மாதம் வந்தோடனே ரொம்ப ஜாலியாக அந்த காசுலாம் செலவழிச்சிட்டு, இது இப்படி இருக்கா, அப்போ இன்னும் கொஞ்சம் நீங்கள் பண்ணிங்கன்னா இன்னும் பெருசாக வரும். இவர் அவருடைய இடத்தெல்லாம் கொஞ்சம் அடமானம் வச்சு, நகைகள்லாம் அடமானம் வச்சு பெரிய தொகை, ஒரு 15 லட்ச ரூபா 20 லட்ச ரூபா வரைக்கும் கொடுத்துருக்கோம். சரி, கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் அது இதாகல, போய் அவங்களுக்குள்ள பிரச்சனை வர்றப்போ இவ்வளோ அமௌண்ட்டு கொடுத்துருக்கோம்ல ஏற்கனவே, அது அசலில் வச்சுக்கிங்க. இது வரைக்கும் வந்தது வந்து அசலில் வச்சுக்கிங்க. அசலில் வச்சுக்கோங்க. இதானையா லாபத்தில் சொன்னேன்னா அதெல்லாம் கிடையாது, அசலில் வச்சுக்கிங்க. மீதி இவ்வளோ பணம் இருக்குது, அது நான் உங்களுக்கு தந்துடுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு இது முடிஞ்சிருக்குது. மொத்தத்தில் பார்த்தா இவங்க வந்து லாபம்னு நினச்சி அந்த பணத்தை யாருமே பொதுவாக என்ன பண்ணுவாங்க, செலவழிச்சிட்டு ஜாலியாக இருப்பாங்க. ஆமாம், அந்த மாதிரி கிட்டத்தட்ட பெரிய அளவில் இது ஏன் இந்த மாதிரி நடக்குது? இது வந்து கரெக்டான ட்ரேடா, இல்லை அவர் வந்து ஏமாற்றக்கூடாதுன்னு நினச்சிட்டு தான் அவர் வாங்கினாரா? இல்லை, இது வந்து ட்ரேடிங்க்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. ட்ரேடிங்ன்றது என்னென்னா, நம்ம ஒரு இதில் முதலீடு பண்ணுறோம், அதில் நம்ம பண்ணுறோம், சொந்தத்துக்கு நம்ம பண்ணுறோம், அது மூலமாக லாபம் வரப்போ அதை நம்ம எடுத்துக்கிறோம். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த கிரிப்டோ கரன்சி ஸ்கேமில் 2 வகை இருக்குது. எந்த மாதிரினா, ஒரு சிலவங்க வந்து நான் கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட் பண்ணி அதில் லாபம் வரப்போ அதில் உள்ள ஷேரை உங்களுக்கு கொடுக்குற லாபமா இப்படி சொல்லி ஒரு ஸ்கேம் பண்ணுவாங்க. ரெண்டாவது ஒரு வகை, அது ஸ்கேம் தான். அது ஸ்கேம் தான். ரெண்டாவது ஒரு விஷயம் இருக்குது, அது என்னென்னா, நீங்கள் இந்த கிரிப்டோ கரன்சியை வாங்கி வச்சுக்கோங்க, இது பல்மடங்கு உயரும், அப்போ உங்களுக்கு லாபம் வரும், அது மூலமாக நீங்கள் பெரிய அளவில் சம்பாதிக்க முடியும், இப்படி சொல்லி இன்னொரு வகையான ஸ்கேம். இந்த 2மே வந்து ஸ்கேம் தான். பட் மக்களுக்கு இதை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கு முடியல. ஏன்னா கிரிப்டோ கரன்சினா இந்த அளவுக்கு பயங்கரமாக வளர்ச்சி அடையும், 2010 வந்து ஒரு பிட்காயினோட ரேட் இப்படி இருந்திருக்கு, இப்போது இந்த அளவில் ரேட் உயர்ந்திருக்குன்றப்போ அவங்களுக்கு மக்களுக்கு ஒரு ஆர்வம் வந்துடும். அப்போது நம்ம இப்போது ஒரு கரன்சி வாங்குகிறோன்னா அது பயங்கர லாபத்தில் போய் முடியும் அப்படின்னு ஒரு இதில் வந்துடுவாங்க. பட் இந்த ஸ்கேமில் நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லையா, ட்ரேடிங் ஸ்கேம் அப்படின்னு. அப்போ நான் வந்து நார்மலாக இது வந்து எல்லாரும் சொல்கிறது தான், இது வந்து எல்லா ஸ்டாக் மார்க்கெட்டுக்கும் பொருந்தும், ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டுக்கும் பொருந்தும், கிரிப்டோ மார்க்கெட்டுக்கும் பொருந்தும். நாங்கள் வந்து முதலீடு பண்ணி நீங்கள் 1 லட்ச ரூபா கொடுங்க, நாங்கள் கிரிப்டோ கரன்சி ட்ரேட் பண்ணுறோம், அப்போ எனக்கு இதில் லாபம் வந்துடுறப்போ உங்களுக்கு மாதம் 10% தரோம், மாதம் 20% தரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் தான் இங்கே பிரச்சனை. இது வந்து மணி டபுளிங் ஸ்கீம் மாதிரி தான். இப்போ ஒரு இது கேட்குறேன், சந்தேகம். இப்போ நீங்கள் வந்து பண்ணுறீங்க, உங்களுக்கு வந்து கிரிப்டோ கரன்சியில் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு நீங்கள் திறமையானவர், பிட்காயின் வாங்கி அதில் லாபம் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. நான் உங்கள் நண்பர், நான் அந்த கதை சொன்ன மாதிரி இயற்கையாகவே நீங்கள் எனக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறீங்க வச்சுக்கிங்க.
நான் வந்து ஒரு 10 லட்ச ரூபா வச்சுருக்கேன், நீங்கள் கொடுங்க, நான் போட்டு லாபத்தில் உங்களுக்கு பங்கு தரேன் அப்படின்னு நேர்மையாக அந்த மாதிரி பண்ண முடியுமா? பண்ணணுன்னா பண்ணலாம். பட் நான் எதுக்கு உங்கள்கிட்ட பணம் வாங்கணும்? எனக்கு அதை டபுள் பண்ண தெரியுது அப்படின்னா அந்த பணத்தை நானே வச்சு பண்ண முடியும்ல. நான் ஏன் உங்ககிட்ட பணம் வாங்கி அதை நான் உங்களுக்கு திருப்பி பண்ணணும்? அது நான் எதுக்கு உங்களுக்கு வேலை செய்யணும்? ஸோ அப்படின்னு தான் ஒரு நார்மல் ஒரு ட்ரேடராக இருக்கிறவங்க திங்க் பண்ணுவாங்க. ஸோ நான் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சொல்லிக் கொடுங்க, இது எப்படி பண்ணணும், இது எந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்து அவங்களே பண்ண வைக்கலாம். பட் அவங்களோட ஒரு பணத்தை வாங்கி அது ஒரு இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வந்து ஒரு இந்தியன் மார்க்கெட் பண்ணுறாங்கன்னா கூட செபி ரெஜிஸ்டர்டாக இருக்கணும். செபி ரெஜிஸ்டர்டாக இருந்தால் நம்ம அதை பண்ணலாம். பட் இதுக்கு அந்த மாதிரி எந்த ஒரு கண்டிஷனும் கிடையாது, எந்த ஒரு லீகல் விஷயங்களும் கிடையாது. அவங்க பண்ணிக்கலாம், பண்ணால் லாபம் வந்தால் யூஸ் பண்ணிக்கலாம். பட் மக்களுக்கு இதை ஒரு ஆசை காட்டிடுறாங்க. இது வந்து நம்ம கிட்டத்தட்ட மோரோவர் இது என்ன பண்ணுறாங்கன்னா இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்குள்ளே கொண்டு வந்துடுறாங்க. ஓகே. இந்த ஸோ எம்எல்எம்ன்றது ஒரு தனி கான்செப்ட், அதுக்குள்ளே இதை ஒரு கான்செப்டாக வச்சிடுறாங்க. எப்படி? அதுதான், நீங்கள் வந்து ஒரு ஆளை ஜாயின் பண்ணி விடுங்க, நாங்கள் வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் மூலமாக இதை பண்ணுறோம் அப்படின்றவாங்க. நீங்கள் ஒரு ஆளை சேர்த்து விடுங்க, அவங்க ஒரு 1 லட்ச ரூபா பணம் கட்டணும், அதில் 10% நீங்கள் வாங்கிக்கிங்க, இல்லாட்டி 20% நீங்கள் வாங்கிக்கிங்கன்னு அந்த லீடருங்க அவங்களாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்ட அதை பண்ணி. அப்போ இப்போ நான் 1 லட்ச ரூபா கொடுத்து சேர்றேன் அப்படின்னா என்னுடைய பங்கு எனக்கு அடுத்த மாதம் ஒரு 20,000 ரூபா வருதுன்னு நம்பிக்கையில் சேர்க்குறாங்கன்னா என்னுடைய பணத்துலேருந்து 20,000 எனக்கு கொடுத்துருவாங்க. அதான் உண்மை. அந்த 1 லட்ச ரூபா வந்து எனக்கு மேலே சேர்த்து விட்றவருக்கு ஒரு பர்சன்டேஜ் ஒரு 20,000 ரூபா, ஒரு 20,000 ரூபா போயிடுதுன்னு வைங்க. மீதி 60,000 ரூபா வந்து மேலே இருக்கிறவங்ககிட்ட போவோம். அதில் ஒரு 60,000 20,000 ரூபா அங்கே இருக்கிற அவங்களுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ஒரு கமிஷன் போகுதுன்னு வச்சுருவோம். மீதி இருக்கக்கூடியது ஒரு 40,000 50,000 வச்சு தான் ட்ரேட் பண்ணணும்னு உள்ளே இறங்குவாங்க. அப்போது உண்மையாலுமே இவங்க ஒரு ட்ரேட் பண்ணுறவங்களா இருந்தால் இதான் சூழ்நிலை. நான் கட்டின 1 லட்ச ரூபாயில் 50,000 ரூபா கமிஷனுக்கே போயிடும். மீதி 50,000 வச்சு தான் ட்ரேட் பண்ணி இவனுக்கு எவ்வளோ தரன் இருக்கான், மாதம் 20,000 தரன் இருக்கான், எப்படி தர முடியும்? ஒரு வேற ஒருத்தட்ட வாங்குறதுல ஒரு 20,000 ரூபா மறுபடியும் அப்படி தான் இங்கே வாங்கினது இங்கே ரொட்டேஷன் ஆகும். இப்படி தான் ரொட்டேஷன் ரெகுலராக நடக்காது. அது ஒரு 6 மாதத்தில் கம்பெனி மூட்டு போயிடுவாங்க. ஸோ இதுதான் ரெகுலராக நடந்துகிட்டு இருக்குது. ஸோ முடியாது ஒரு கலெக்ஷனை டக்குன்னு பண்ணிவிட்டு ஒரு பெரிய அளவில் அமௌண்ட்டை சம்பாரிச்சதுக்கப்புறம் எஸ்கேப் ஆகிடுவோம். ஆமாம், கம்பெனியை மூடிடுவாங்க. மக்கள் யாரும் போய் கேட்பாங்க, நான் யார்கிட்ட கொடுத்தனோ அவங்க கேட்பாங்க. அவங்களுக்கும் உண்மை தெரியாது, அவங்களுக்கும் இதில் பற்றி என்ன இதோடைய கதை என்னன்னு தெரியாமல் அவங்களும் அவங்களுடைய பணத்தை கொடுத்து ஆக்சுவலாக அவங்களுக்கும் ட்ரேடே தெரியாது. அவங்களுக்கும் ட்ரேட் தெரியாது. அவங்க கமிஷன் ஏஜென்ட் மாதிரி. ஆமாம், கமிஷன் ஏஜென்ட் மாதிரி தான். ஸோ இப்படி தான் இவங்களுடைய ஸ்கேம். இந்த எம்எல்எம் தான் ஏற்கனவே பல வருடமாக 90கள்லேருந்து நடந்துக்கிட்டு இருக்குது. அப்புறம் ஏன் மக்கள் ஏமாறுறாங்க? ஒரு பணத்தை ஆசை தான் எல்லாருக்குமே வந்து. ஓகே, நம்ம டக்குன்னு சம்பாரிச்சிருவோம். ஆனால் வேற வேற வடிவத்தில் வருது. ஆமாம், எல்லாமே வேற வேற வடிவம் தான். ஃபர்ஸ்ட் ஒரு பிட்காயின் வந்திருக்கு, இப்போ கிரிப்டோ கரன்சியை இப்போ மூலதானமாக வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. அந்த காலத்தில் வந்து இந்த சவுத் ஆப்பிரிக்காவில் கோல்டு சுரங்கத்துலேருந்து ஒரு காயின் எடுத்திருக்கோம். இதோடைய வெளி மதிப்பு பார்த்தீங்கன்னா பல லட்சம் ரூபா, உங்களுக்கு சில 1000 ரூபாயில் கொடுக்குறோம். அந்த மாதிரி ஸ்கேம் பண்ணியிருக்காங்க. இந்த வாட்ச் ஒன்று இது எல்லாமே இப்போ இருக்க காலகட்டங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க டெவலப் ஆகிட்டே வராங்க. ஏன்னா மக்களுக்கு ஆல்ரெடி பழைய கதை சொன்னால் தெரியும், உஷாராயிடுறாங்க. இப்போ புதுசாக ஏதாவது ஒரு கதையை சொல்லணுமே அப்படின்றது தான் இது. இந்த கிரிப்டோ கரன்சியில் இவ்வளோ நம்ம சொன்னது ஒரு விஷயம். இதை விட ஒரு பெரிய விஷயம் இருக்குது என்னென்னா, ஏன்னா இதாவது என்ன பண்ணணும், நீங்கள் யாரையோ நம்பி உங்கள் பணத்தை அந்த கம்பெனியில் கொடுக்குறீங்க, அவங்க திருப்பி பணமாக தான் கொடுக்கணும். இதில் கூட கொஞ்சம் நம்பிக்கை குறைபாடு இருக்குது. இதுக்கு இன்னொரு நூதனமாக ஒன்று பண்ணுறாங்க. நான் உங்களுக்கு கிரிப்டோ கரன்சியே கொடுத்துட்றேன், நீங்கள் வச்சுக்கோங்க, நீங்கள் கொடுக்குற காசுக்கு நான் உங்களுக்கு கிரிப்டோ கரன்சியே கொடுத்துட்றோம். எப்படி கொடுக்க முடியும்? அதுதான் அது ஒரு வடிவமும் கிடையாது. அதாவது அவங்களோட டிஜிட்டல் அக்கௌண்ட்டில் கொடுத்துருவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பிட்காயின், எத்தீரியம், ட்ரான் அப்படின்னு போன எபிசோடில் பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி யார் வேணாலும் ஒரு கரன்சியை கிரியேட் பண்ண முடியும். ஒரு டிஜிட்டல், அது கூட சொன்னீங்க. ஆமாம், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இப்போ ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணுற மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு 5 லட்சமோ 10 லட்சமோ செலவு பண்ணால் உங்களுக்கு ரெடி ஆகிடும் அந்த வெப்சைட். சரி, நீங்கள் உங்களுக்கு நீங்கள் வைக்கிறது தான் மதிப்பு. நீங்கள் என்ன திங்க் பண்ணி, எனக்கு ஒரு காயினுடைய விலை 1 ரூபான்னு திங்க் பண்ணால் அதோடைய விலை 1 ரூபா. நீங்கள் ஒரு காயினுடைய விலை 100 ரூபான்னு திங்க் பண்ணிங்கன்னா அதோடைய காயினோட விலை 100 ரூபா. நான் எவ்வளோ காயின் உருவாக்கணுன்றதையும் நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். 0 தானே, எத்தனை 0 வேணால் போட்டுக்கலாம். இது கவர்மெண்ட் எதுவும் நடவடிக்கை எடுக்காதா? இது வந்து கவர்மெண்ட்டுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாதுல்ல. அதான் நம்ம கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இதுக்கு நீங்கள் டேக்ஸ் கட்டி உள்ளே வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி தான் ரெடி ஆகும். ஃபஸ்ட்டு இப்போ எப்படின்னா, நம்ம ஒரு ஐபிஓ வெளியிடுறோம் இல்லையா ஷேர் மார்க்கெட்டில், அந்த மாதிரி இதை ஃபஸ்ட்டு டோக்கனாக விடுவாங்க வெளியே. ஒரு கரன்சி இருக்கும், அந்த கரன்சிக்கு நாங்கள் இந்த கரன்சி எதுக்காக உருவாக்குறோன்னா, இந்த நல்ல செயல்கள்லாம் நாங்கள் பண்ண போகிறோம், இந்த ப்ராஜெக்ட்டுக்கு இந்த கரன்சி யூஸ் ஆகும், அதனால் இந்த கரன்சியோட மதிப்பு அதிகமாகும்
அப்படின்ற வரமுறைப்படுத்தி தான் அது வரும். அதுக்கு ஒயிட் பேப்பர், ரோட் மேப் எல்லாமே இருக்கும். இது என்ன பண்ண போகிறாங்கன்னு. இந்த மாதிரி நிறைய டூப்ளிகேட் கரன்சிஸ் இருக்குது. அப்போது ஒரு கரன்சி ஒரு தனிநபர் உருவாக்குறாரு. டூப்ளிகேட் கரன்சி தான் அது. மேபி அவங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கலாம், இதை நான் நல்ல நிலைமைக்கு கொண்டு போவேன் அப்படின்னு. பட் நல்ல நிலைக்கு கொண்டு போன ப்ராஜெக்டாக இருந்தால் குட். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இது லிஸ்டட் பண்ண மாட்டாங்க. லிஸ்டட் பண்ணுறதுனா என்னென்னா, ஒரு இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, நிறைய கம்பெனிஸ் இருக்குது, அப்போ நம்ம என்எஸ்சிலையோ பிஎஸ்சிலையோ லிஸ்டட் பண்ணுறோம். அந்த மாதிரி கிரிப்டோ கரன்சியை ஏதாவது ஒரு நல்ல ஒரு ப்ரோக்கரேஜில் லிஸ்டட் பண்ணணும். ஸோ அங்கீகாரம் அப்படி சொல்லலாம். அப்போது நான் வந்து பிட்காயினில் இறங்குறேன், பிட்காயின் ட்ரேடில் நான் இறங்குறேன்னு வச்சுக்கோங்க. நான் வாங்குகிற காயின் ஒரிஜினலு இல்லை அதுக்கு வேல்யூ இருக்குது அப்படின்னு நான் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ அதை நீங்கள் கண்டுபிடிக்கலாம் முடியாது. அது நீங்கள் பார்த்துக்கலாம், அவங்களோட வெப்சைட்டில் நீங்கள் பார்த்துக்கலாம். நீங்கள் வாங்குகிற வெப்சைட்டே நீங்கள் தானே உருவாக்கு. அதுதான் விஷயம். நீங்கள் நல்லதாக இருக்குது அப்படின்னா நல்ல ஒரு ப்ரோக்கரேஜ் இருக்கும். சரி, அது வந்து பார்த்தீங்கன்னா காயின் மார்க்கெட் கேப் அப்படின்னு ஒரு வெப்சைட்ஸ் இருக்குது. அதில் பார்த்தாங்கன்னா எது எது லீகலாக இருக்குது, அப்படி எவ்வளோ காயின்ஸ் இருக்குது, அதோடைய மதிப்பு என்ன, இதோடைய ரோட் மேப் எப்படின்னு மொத்த லிஸ்ட்டுமே அதில் இருக்கும். அதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம அதை பார்த்துக்கலாம். இப்போ ஒரு ட்ரேடு பண்ணோன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, அந்த காயினை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா அந்த காயின் மார்க்கெட் கேப் அந்த வெப்சைட் வந்து உங்களுக்கு உதவி பண்ணும். அது உள்ளே போயிட்டு அவங்க என்னென்ன வேணும் அப்படின்றத பார்த்துக்கலாம். பட் எல்லாமே அதில் லிஸ்டட் ஆகிருக்கும். ஆனால் அதில் கொடுமை என்னென்னா, பிட்காயின் அப்படின்னு எங்கள் மைண்டில் பதியுதுன்னா பிட்காயின் அவ்வளோதான். ஆமாம், 1 ரூபி காயின் மாதிரி, 10 ரூபா காயின் மாதிரி பிட்காயின் அந்த மாதிரி ஒரு பட் இது எல்லாமே டிஜிட்டல் தான். சரி, இப்போ இந்த மாதிரி இருக்கு இல்லையா, இப்போது இந்த கரன்சியை ஒரிஜினலாகவே ஒரு கரன்சி டெவலப் பண்ணுவாங்க. இதுக்கு வந்து இவ்வளோ மதிப்பு இருக்குது, இதில் நாங்கள் இந்த ப்ராஜெக்ட்லாம் பண்ணியிருக்கோம், இது இத்தனை வருஷத்தில் இத்தனை மடங்கு உயரப்போகுது அப்படின்னு மக்கள்கிட்ட சொல்லிடுவாங்க. அது வந்து லிஸ்டட் ஆகிறதுக்கு முன்னாடி அது டோக்கனாக இருக்கும், காயினாக மாறுறதுக்கு முன்னாடி டோக்கனாக இருக்கும். சரி. ஸோ அப்போ அந்த டோக்கனாக இருக்கிற மக்கள்கிட்ட டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதை இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் மூலமாக தான் அதையும் பண்ணுறாங்க. அப்போ டோக்கனை வந்து இப்போ ஒரு பிட்காயினை மாறதுக்கு முன்னாடி 100 டோக்கனு அப்படி 1000 டோக்கன் பிரிச்சுக்குவாங்களா, இல்லை ஒரே டோக்கன் விற்பாங்க? எப்படின்னா இதே மதிப்பு அதே நம்பர் தான், அதே டிஜிட்டல் தான், ஆனால் அது டோக்கன்னு சொல்லுவாங்க, வேறு ஒன்றும் இல்லை. இப்போ அதே இப்போ ஒரு 100 ரூபாய்க்கு 100 ரூபா இருக்குல்ல, அந்த மாதிரி தான் அதே விஷயம் தான். 100 ரூபான்றத டோக்கனாக சொல்லியிருப்பாங்க. சரி, அது காயினாக மாறதுக்கு முன்னாடி அதுக்கு வேல்யூ யார் ஃபிக்ஸ் பண்ணுறது? யார் கம்பெனி ஓனரோ அவங்க ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. கம்பெனி ஓனர் அவர் இஷ்டத்துக்கு என்ன பண்ணுவார்? காயின் வந்து ட்ரேடிங்குள்ளே வந்தால் தான் மக்கள் அதோடைய ரேட்டை டிமாண்ட் சப்ளை மூலமா ஃபிக்ஸ் பண்ண முடியும். இப்போ நீங்கள் வந்து கோல்டோடைய மதிப்பை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண முடியாதுல்ல. ஆமாம், பொருளாதாரம் தான் அதோடைய ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணணும். அதே தான் கிரிப்டோ கரன்சிக்கும். நான் ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது. அது மார்க்கெட்டில் ட்ரேடிங்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஃப்ளக்சுவேஷனில் ப்ரைஸ் ஏறும் இறங்கும், இன்வெஸ்டர்ஸ் வருவாங்க, இப்படி நம்ம மக்கள் மூலிமா ப்ரைஸ் டிசைட் பண்ணப்படும். ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க டோக்கன், அதாவது காயினுக்கு முந்தைய ஸ்டேஜில் டோக்கனாக இருக்கும் போதே அதை வந்து வெளியில் சந்தையில் விடுவாங்க. அப்போ எப்படி ரேட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க? அதுதான் அந்த யார் இதை க்ரியேட் பண்ணாங்களோ அவங்க தான் அந்த ரேட்டை ஃபிக்ஸ் பண்ண முடியும். அவங்க ரேட் 3 ரூபான்னு சொன்னால் 3 ரூபா, 2 ரூபான்னு சொன்னால் 2 ரூபா, 10 ரூபான்னு சொன்னால் 10 ரூபா. ஸோ இப்படி தான் இதோடைய மேனிப்புலேட் பண்ணி ப்ரைஸோடைய ஃபிக்சுவேஷன் பண்ணுறாங்க. இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கேள்வி. சொல்லுங்கள். பிட்காயின் நம்ம பொதுவாக இது பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா பிட்காயினில் பல வகைகள் இருக்கிற மாதிரி தெரியுது எனக்கு. அதாவது உச்சபட்ச மதிப்புக்குள்ள ஒரு காயின், ஒரு கம்பெனி ரெடி பண்ண காயினாக இருக்கும். இன்னொரு காயின் வந்து அதோட கொஞ்சம் பாதி மதிப்பாக இருக்கும். இன்னொரு கம்பெனி அதோட கால்வாசி கூட மதிப்பு இருக்கும். ஆமாம். இன்னொரு கம்பெனி 10% கூட அந்த நம்பர் 1ல் இருக்க காயினுக்கு இருக்கும். இந்த மாதிரி பிட்காயினில் பல வகைகள் இருக்கு. அப்போ நீங்கள் வந்து பிட்காயின் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா நம்பர் 1 மதிப்பு இருக்கிற இப்போ ஒரு பிட்காயின் வந்து 5 கோடி ரூபா, ஹையஸ்ட் எவ்வளோ இருக்குது பிட்காயினில்? அந்த பிட்காயின் தான் ஹையஸ்ட் ரேட், பிடிசி. இதில் நிறைய காயின்ஸ் ஹையஸ்ட் ரேட். ஒரு காயினுக்குரிய மதிப்பு எவ்வளோ ஹையஸ்ட்டு? இப்போ வந்து ஹையஸ்ட் இதோட நிறைய காயின்ஸும் இருக்குது. 1 லட்சத்துக்கு 2 லட்சம் ரூபாய்க்குள்ள காயின் மதிப்பும் இருக்குது. ஆனால் ப்ராப்பராக மக்கள் மத்தியில் பிரபலமாகவும் ஒரு நம்பகத்தன்மையாகவும் இருக்கிற காயின் எதுன்னு கேட்டால் பிட்காயின். அதுதான் இப்போதைக்கு ஹையஸ்ட் ரேட்டில் இருக்கிறது. இப்போ பிட்காயின் அதை நீங்கள் சொன்னீங்கல்ல, அந்த வகைகள். ஆமாம். ஒவ்வொரு காயினுக்கும் பிட்காயின்லேயே காயினுக்கு ஒரு கம்பெனி காயினுக்கு மதிப்பு ஜாஸ்தி, ஒன்றுக்கு மதிப்பு கம்மின்னு. அப்போ நான் ட்ரேடு பண்ண போகும்போது இதெல்லாம் பார்த்துட்டு தான் நான் வந்து காயினை வாங்கணுமா?
ட்ரேட் பண்ணுன்றப்போ இதெல்லாம் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. அவங்க அதை பார்க்குறது குட். ஒரு லாங் டேர்ம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக நம்ம பண்ண போகிறோம்னா இந்த காயினுடைய மதிப்பு என்ன, இது எதுக்காக இந்த காயின் மார்க்கெட்டுக்குள்ளே வருது, இதோடைய ஃப்யூச்சரில் இவங்க என்னென்ன பிளான் வச்சுருக்காங்க, இந்த காயின் என்னென்ன பண்ண போகுது, ஸோ இதெல்லாம் பிளான் பண்ணி வரக்கூடியது. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, இப்போது நம்ம என்னென்ன காயின்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, இதை ட்ரேடிங்னு வரப்போ டெக்னிக்கலாக பார்த்துக்குவாங்க. ஸோ எவ்வளோ டிமாண்ட் என்ன, சப்ளை என்ன அப்படின்னு ட்ரேடர்ஸ்க்கு அந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணுவாங்க. தென் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணுவாங்க. ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்ன்றது வந்து ஒரு இன்வெஸ்டருக்கு தேவையானது, ஒரு டெக்னிக்கல் அனலைசிஸ் வந்து ட்ரேடருக்கு தேவையானது. ஸோ இந்த மாதிரி வகைகளில் ட்ரேட் பண்ணுவாங்க. இது ட்ரேடிங்குள்ளே வந்தால் தான் ரேட்டை மக்கள் ஃபிக்ஸ் பண்ண முடியும். ட்ரேடிங்குள்ளே வராத வரைக்கும் நான் கம்பெனியை ஓப்பன் பண்ணுறேன், நானே ஒரு காயினை க்ரியேட் பண்ணுறேன். அந்த கம்பெனி அந்த காயின் வந்து என்னுடைய காயின், நான் அதுக்கு ஒரு வெப்சைட் வச்சுருக்கேன், நானே அந்த இடத்துல ஒரு ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணி என் வெப்சைட்லேயே அதை விற்கிறதுக்கும் வாங்குறதுக்கும் வச்சுக்கிட்டேன். இப்போ என் கடை, நான் அந்த பொருளை விற்கிறேன், அதே பொருளை நானே வாங்கிக்கிறேன். அப்போ இது என்னோட பொருள் தானே. மக்களுடைய பொருளை எப்படி மாறும்? மாறாது. மக்கள் எப்படி அதுக்கு ரேட் ஃபிக்ஸ் பண்ண முடியும்? முடியாது. அப்போ இதுதான் இங்கே பிரச்சனையே. இதுக்கான பேசிக் நாலேஜ் இந்த இன்வெஸ்டர்ஸ் வராங்க இல்லையா, இந்த மக்கள்கிட்ட இந்த மாதிரி ஸ்கேம் பண்ணுறாங்கல்ல, இவங்க இந்த விஷயத்த அவங்க சொல்லி புரிய வைக்கிறதில்ல. இது இத்தனை லட்சம் போயிடும், இத்தனை மடங்கு போயிடும் அப்படின்னு தான் அதை பார்க்குறாங்க. இதுலேயுமே கமிஷன் உண்டு. அந்த கமிஷன் எப்படி கொடுக்குறாங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து என்ன இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணி விட்றீங்க, அதுக்கு ஒரு 10%னா ஒரு 1 லட்ச ரூபா கொடுத்து இந்த காயின் வாங்கிக்கோ அப்படின்வாங்க. அப்போ அந்த 1 லட்ச ரூபாய்க்கு ஒரு காயினுடைய விலை 1 ரூபான்னு வைங்க, 1 லட்சம் காயின் கொடுப்பாங்க. அப்போது இவனுக்கு என்ன கொடுக்குறாங்க? காயினாக தான் கொடுக்குறாங்க. அவனுக்கு 10,000 காயின்க்கா. இப்போ நான் 1 லட்ச ரூபா கொடுத்துட்டேன். 1 லட்ச ரூபா கொடுத்ததுக்கு பார்த்த செக்மெண்ட்டில் என்ன பார்த்தோம்? 1 லட்ச ரூபா கொடுத்தேன்னா எனக்கு நீங்கள் எதுவுமே தர மாட்டீங்க, மாதம் மாதம் எனக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுப்பீங்க. இங்கே என்ன நடக்குதுன்னா, 1 லட்ச ரூபா நான் உங்களுக்கு கொடுத்ததுக்கு நீங்கள் 1 லட்ச ரூபாய்க்கு மதிப்புள்ள காயினை திருப்பி ஏன்ட்டே கொடுத்துட்டீங்க. இப்போ நீங்கள் என்ன கேட்பீங்க? நீ கொடுத்த காசுக்கு நான் உன்ட்ட பொருள் கொடுத்துட்டேன்ப்பா, உனக்கு எனக்கு ஒன்றும் கிடையாது, நீ என்னைக்கு அந்த காயினுடைய ரேட் அதிகமாகுதோ அன்றைக்கி நீ விற்றுக்கோ அப்படின்னு. ஆனால் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் என்ன கொடுத்துருப்பாங்க? 1 லட்ச ரூபா உங்களுக்கு வந்துருச்சு, ஆனால் நீங்கள் வெறும் எண்கள், வெறும் டிஜிட்டல் நம்பர்ஸை சென்ட் பண்ணியிருக்கீங்க. ஆமாம் இல்லையா? அப்போது 1 லட்ச ரூபா உங்களுக்கு, எனக்கு வெறும் நம்பர். அது உயர்ந்தா எனக்கு மதிப்பு, உயரலை அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. அது சந்தைக்கு போகுமா? நல்ல ப்ராஜெக்டாக இருந்தால் போகும். உண்மையாலுமே அவங்க ஸ்கேம் பண்ணக்கூடியவங்களா இருந்தால் வாய்ப்பே கிடையாது, போகவே போகாது. நான் வெறும் இதில் வச்சு பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியது தான். அது ஏறுமான்னு பார்த்துட்டே இருக்க வேண்டியது தான். இது மாதிரி ஸ்கேம் வந்து எவ்வளோ பணம் புரளுதுன்னு நினைக்கிறீங்க? இந்த மாதிரி ஸ்கேம் இதுவே இந்த ஸ்கேம்லேயே இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி தான், 1 லட்ச ரூபா கொடுத்ததுக்கு நீங்கள் எனக்கு 1 லட்சம் காயின் கொடுத்துட்டீங்க. இதோடைய ப்ரைஸு நான் உங்களுக்கு அடுத்தது என்ன சொல்லுவீங்க? கமிஷன். என்ன ஒருத்தர் சேர்த்து விட்டுருப்பான்ல, அவனுக்கும் நீங்கள் கமிஷன் கொடுக்குறீங்க. எப்படி கொடுக்குறீங்கன்னா, அதையும் கரன்சியாகவே கொடுக்குறீங்க. 1 லட்சம் 10,000 கொடுக்குறேன். 10,000 ரூபாய்க்கு 10,000 கரன்சி கொடுக்குறீங்க. இந்த 10,000 கரன்சி இது வந்து ரேட் அதிகமாகிடும், இன்றைக்கி 1 ரூபா போயிட்டுருக்கு, நாளைக்கு 2 ரூபா ஆகிடும் அப்படின்னு. என்கிட்ட நான் உங்கள்கிட்ட எதுக்கு வாங்கணும் அப்படின்றப்போ, நீ வாங்கிட்டல, நான் மாதம் உனக்கு 10% தரேன். அந்த 10% எனக்கு எப்படி தருவீங்க? கரன்சியாக தான் தருவீங்க, காசாக தர மாட்டீங்க. 10% வாங்கினதுக்கு நான் ஏன் உங்களுக்கு தரணும்? நான் தான் உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன்ல, அதுதானே பிளானே. நான் உங்களுக்கு 1 லட்ச ரூபா கொடுத்தா நீங்கள் எனக்கு 1 லட்ச ரூபா கரன்சியும் கொடுத்துட்டு ப்ளஸ் மாதம் எனக்கு ஒரு 10,000 கரன்சி கொடுத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறீங்க. சரி. ஸோ அப்போது மாதம் நீங்கள் எனக்கு ஒரு 10,000 கரன்சி கொடுத்துட்ருக்கேன்னு சொல்கிறீங்கல்ல, அப்போ 10,000 கரன்சினா இப்போ நான் 1 லட்ச ரூபா கொடுத்ததுக்கு 1 லட்சம் கரன்சியும் வந்துருச்சு. நீங்கள் அடுத்த மாதம் கொடுக்க போகிறதுக்கு ஒரு 10,000 கரன்சி வந்துருச்சு. அப்போ 1,10,000 கரன்சி நான் வச்சுருக்கேன், கிரிப்டோ கரன்சி நான் வச்சுருக்கேன். ஓகேயா? இப்போ ஒரு கரன்சியோட விலை 1 ரூபா. நாளைக்கு சப்போஸ் 2 ரூபாய் ஆகிடுச்சுன்னா 2,20,000 ஆகிடும். 2,20,000. ஏன்னா 10,000 எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன்ல, அதுக்கும் சேர்த்து எனக்கு லாபம் வந்த மாதிரி கணக்கு. இப்படி தான் இதோடைய நூதன முறையாக இதை சொல்கிறாங்க. பட் இது உண்மை தான், கரன்சியாக வாங்கி பண்ணால் உண்மை. இதே நீங்கள் எனக்கு கொடுக்குறீங்கள, இதோட ப்ரைஸ் உயரவே இல்லைன்னா என்ன பண்ணுறது? நஷ்டம். சப்போஸ் நான் 1 லட்ச ரூபா நீங்கள் எனக்கு கொடுத்ததுக்கு நீங்கள் 1 லட்சம் கரன்சி எனக்கு கொடுத்துட்டீங்க. நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு வருஷத்தில் எனக்கு 2 லட்சம் கரன்சியும் கொடுத்துட்டீங்க. 10,000 கணக்கு பண்ணி நீங்கள் எனக்கு ஒரு 10 மாதத்தில் எனக்கு இன்னொரு 1 லட்சம் கொடுத்துட்டீங்க. அப்போ எனக்கு 2 லட்சம் ஆச்சா? இன்றைக்கி நான் வாங்கினதோடைய விலை எவ்வளோ? 1 ரூபா ஒரு கரன்சியோடைய விலை. இப்போ இந்த கரன்சியோட மதிப்பு 25 பைசாவாக மாறிடுச்சுன்னா எனக்கு என்ன? அப்படியே 25% குறைஞ்சிரும். 25,000. ஆனால் நீங்கள் எனக்கு கொடுத்துருக்க காயின் எவ்வளோ? 2 லட்சம் கொடுத்துருக்கீங்க. ஆனால் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நான் கொடுத்ததை விட கம்மி.
25,000 போயிடுது. போயிருச்சு. அப்போ எனக்கு நஷ்டம் தானே. ஆமாம். இந்த பேசிக் நாலேஜை புரிஞ்சுக்கிறதில்ல. அப்போ இதோடைய ப்ரைஸ் ஏன் உயரணும் அப்படின்னு அவங்களை கேட்டால் அவங்க நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. இந்த மாதிரி ப்ராஜெக்ட் வச்சுருக்கோம், இந்த ப்ராஜெக்ட்னால இந்த ப்ரைஸ் உயர போகுதுன்னு. அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கவே நடக்காது. அந்த ப்ராஜெக்ட்லாம் உண்மையாக இருந்து அதை நல்லபடியாக பண்ணாங்கன்னா கண்டிப்பாக உயரும். ஆனால் அந்த ஸ்கேம் பண்ணுற கம்பெனி மூலமாக இது நடக்கவே நடக்காது. சரி, இப்போ வந்து நீங்கள் போன இதில் சொன்னீங்க 1,90,00,000 வரைக்கும் பிட்காயின் சந்தையில் இருக்குது, இன்னும் 20 லட்சம் தான் பண்ண முடியும் அப்படின்னீங்க. இந்த 20 லட்சம் நானும் பண்ணுறேன்னு எத்தனை ஏமாற்று கம்பெனிகள் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்த மாதிரி இதுவுமே இருக்குது. இது என்னன்னு கேட்டிங்கன்னா காயின் மைன் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. மைனிங். நாங்கள் மைனிங் ப்ராஜெக்ட் பண்ணுறோம், இத்தனை சிபியூஸ் வச்சுருக்கோம், இத்தனை மாதிரியான சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் வச்சு நாங்கள் காயின்ஸை நாங்களே ஜென்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் புதுசாக கிரிப்டோ கரன்சி, ஐ மீன் பர்டிகுலராக பிட்காயினுக்கு மட்டும் இதை பண்ண முடியும். இன்னும் நிறைய மைனிங் காயின்ஸ் இருக்குது, பட் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது பிட்காயின் தான். ஸோ ஏன்னா அது கரெக்டாக 2,10,00,000. ஆமாம், 21 மில்லியன் வந்த உடனே இது நாங்கள் ஸ்டாப் பண்ணிடுறோம் அப்படின்னு சொன்னதுனால இது அப்படியே ரன் ஆகிடும். இப்போ நீங்கள் சொன்ன அந்த மைனிங்கும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன அந்த வெப்சைட்டு மூலிமா ஒரு காயினை உருவாக்குறன்றதுக்கும் என்ன வித்தியாசம்? மைனிங்ன்றது அது உண்மை. எதனால் மைனிங் உண்மை அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க அதுக்கான பசில்ஸை ஜென்ரேட் பண்ணணும். அது வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம பேசியிருப்போம். அந்த அக்கௌண்ட்டை பற்றி, அக்கௌண்ட்டோடைய பசில்ஸ் கிளியர் பண்ணுறது மூலமாக அவங்களுக்கு அமௌண்ட் வரும். அந்த அமௌண்ட் பிடிசியாக வரும். இது ஜென்ரேட் பண்ணுறது. பட் அதுக்கு நிறைய கரண்ட் பில்லு அந்த மாதிரி அது ஒரு தனி ப்ராசஸ் தான். இதை மக்கள் இவங்க என்ன பண்ணுறாங்க, நான் தான் ஃபஸ்ட்டே நம்பரை ஜென்ரேட் பண்ணிடுறேனே, நான் எவ்வளோ வேணாலும் உருவாக்க முடியும் அப்படின்னு நான் ஃபஸ்ட்டு என் வெப்சைட்டை எப்படி டிசைட் பண்ணுறனோ, அதாவது அந்த கிரிப்டோ கரன்சி இப்படியெல்லாம் இருக்கணும்னு நான் எப்படி ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணுறனோ அப்படி தான் அந்த கரன்சியே உருவாகுது. அப்போ நான் எத்தனை ஜீரோ வேணாலும் நான் ஃப்யூச்சரில் சேர்த்துக்குவேன் அப்படின்னு நீங்கள் அந்த வெப்சைட்டை க்ரியேட் பண்ணிங்கன்னா நீங்கள் எத்தனை ஜீரோ வேணாலும் சேர்த்துக்கலாம். இல்லை, நான் கேட்குறது புரியுதா? மைனிங் சொல்கிறீங்க, அதில் தானே பிட்காயின் உருவாக்க முடியும். பிட்காயினை மட்டும் அப்படி உருவாக்க முடியும். அதர் கரன்சிஸ் இருக்குல்ல, மொத்தம் 10,000 கரன்சி சொல்லியிருக்கோம். அதர் கரன்சிஸே இந்த மாதிரி அது வேறு சிஸ்டிங். ஆமாம், அது வெப்சைட் மூலமாக உருவாக்க முடியும். அப்போ பிட்காயினை அந்த மாதிரி வெப்சைட்டில் உருவாக்க முடியாதா? பண்ண முடியாது. பிட்காயின் ஆல்ரெடி உருவாயிருச்சு, அதுக்கு ஒரு பிளானை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டாங்க. இனிமேல் அந்த கரன்சி அப்படி தான் செயல்படும், அதை யாராலையும் மாற்ற முடியாது. அப்போ அதர் கரன்சிஸ் தான் இந்த புதுசாக ஜென்ரேட் ஆகிற கரன்சிஸை எப்படி வேணாலும் நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். இது வந்து மைனிங் மூலமாக தான் ஜென்ரேட் ஆகணும்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை நாங்களே ஃப்யூச்சரில் எத்தனை ஜீரோ வேணாலும் ஆட் பண்ணிக்குவோம், இன்னும் நாங்கள் இப்போ 1 லட்சம் இருக்கிறத நான் 2ன்னு போட்டுனா 2 லட்சம் கரன்சியாக மாறிடும், இப்படியும் நான் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். இது 2வது வகை. இந்த மாதிரி டிசைன் பண்ணுறப்பவே அது எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்கன்றதை பார்க்கணும். அப்போ இன்னைக்கு இந்த ஸ்கேம் நடக்குது, பிட்காயின்லேயும் நடக்குது, அதர் கரன்சிஸ்லையும் நடக்குது. பிட்காயின்லேயும் நடக்குது, அதர் கரன்சிஸ். பிட்காயினில் எப்படி ஸ்கேம் நடக்குது? பிட்காயின் ஸ்கேமிங்னா இதே தான். ஃபஸ்ட்டு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, இப்போ நாங்கள் ₹1 நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு நாங்கள் 1 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் வாங்குறீங்கன்னா நாங்கள் அதுக்கு இவ்வளோ பிட்காயின் கொடுத்துட்றோம், இதோட ப்ரைஸ் அதிகமாகிறப்போ நான் கொடுக்குறேன் அப்படின்னு. மாதம் நாங்கள் இவ்வளோ தரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணுறோம், பிட்காயினில் நாங்கள் ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் தரோம்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி தான் பண்ண முடியும். இந்த மாதிரி ஃபேக்காக ஒரு விஷயத்த கொடுத்து பண்ண முடியாது. ஒரு கரன்சியை என் பேரில் நானே உருவாக்குற மாதிரி பிட்காயினை பண்ண முடியாது. சரி, ஆல்ரெடி இருக்கிறத வேணால் சென்ட் பண்ணிக்கலாம். வேற என்ன ஸ்கேம் இதில் இருக்குது? இதுதான் மெயினான ஸ்கேம் இப்போதைக்கு நடைமுறையில் இருக்கக்கூடிய. MLM டைப்பில் ஒரு ஸ்கேமு, இந்த ஒரு ஸ்கேம். ஆமாம், இதுவும் MLM டைப் தான். ஆனால் இது வித்தியாசமாக பண்ணுவாங்க. கரன்சியவே கொடுத்துட்டு ஸ்கேம் பண்ணுறது. அதில் கரன்சி கொடுக்க மதிப்பே இல்லாத இந்த பங்கு சந்தையில் பங்குகள் வந்து சில பங்குகளை வாங்கி வச்சுருந்தா அதே தான் 5 வருஷம் ஆனாலும் அது வேல்யூவே இல்லாது. அதே கதை தான். அதே கதையை கொஞ்சம் அப்படி இந்த வகையில் அவங்க பிட்காயினில் பண்ணுறாங்க. ஆமாம், இதுலேயே இன்னும் வகைகள் நிறைய இருக்குது. ஸோ அதில் NFT இதோடைய ப்ரைஸ் இந்த மாதிரி ஆகிடும் அப்படின்னு இன்னும் ஒரு சில வகைகள்லாம் இருக்குது. ஸோ அதை நம்ம வந்து ஃப்யூச்சரில் அதை பற்றி கிளியர் சாப்டராகவே எடுத்து பேச முடியும். பட் மெயினாக இப்போதைக்கு ட்ரெண்டியாக போயிட்டுருக்க பிஸ்னஸ் இது தான். 2வது சொன்னோம் இல்லையா, ஒரு கரன்சி வந்துடும், இந்த கரன்சி வாங்கி வச்சுக்கோங்க, இந்த கரன்சி வாங்குறதுனால இவ்வளோ லாபம் வரும், அந்த லாபத்தை நீங்கள் எப்போ வேணாலும் விற்று காசாக்கிக்கலாம். சரி, இது எப்படி யாரை குறி வச்சு இது ஏமாத்துறாங்க? மிடில் கிளாஸ் பீப்புள் தான் இதுக்கு, அண்ட் லோவர் மிடில் கிளாஸ் பீப்புள், இவங்க தான் இதுக்கு மெயினான டார்கெட்டு. எப்படி இது ஏமாத்துறாங்க? சிம்பிள். நீங்கள் ஒரு கார் வச்சுருக்கீங்க, ஒரு 2-3 ஜாகுவாரில் வரீங்க, ஓனரை பார்க்குறீங்க, நான் இது மூலமாக தான் வளர்ந்தேன்னு சொல்கிறாங்க. அப்போது உங்களை பார்த்து எனக்கு ஆசை வராதா? வரும். அப்போ அதுதான் ஏமாத்து வேலையே. அங்கேருந்து ஆரம்பிக்குது. நாங்கள் இத்தனை கோடி நான் சம்பாரிச்சிட்டேன், இவ்வளோ பெரிய ஆள் ஆகிட்டேன் அப்படின்னு எங்கேருந்து வருது? உங்களை பார்த்து ஆசை காட்டுறது தான். எல்லாமே
ஃபஸ்ட்டு பேசிக் வந்து உங்களை பார்த்து ஒரு விஷயத்த நான் ஆசைப்படுறது, இதுதான் அவங்களுடைய ஃபஸ்ட்டு டார்கெட்டு. நான் வந்து இவ்வளோ இப்படி பந்தாவாக இருக்கேன் அப்படின்றது தான் முதல் படியே. இதை தான் மக்கள்கிட்ட போயிட்டு இங்கே பார்ப்பா இப்போ தான் வந்தாங்க, ஒரு 2 மாதத்தில் இவ்வளோ பெரிய பணக்காரன் ஆகிட்டான், இவ்வளோ பணம் சம்பாதிக்கிறான். முழுசாக அவனே சம்பாரிச்சிருக்க மாட்டான். இவங்க பார்க்குற ஆள் முழுசாக அவனுமே சம்பாரிச்சிருக்க மாட்டான். இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கான். கார் கதை ஒன்று சொன்னீங்களே, ஃபஸ்ட்டு பேமெண்ட் மட்டும் கட்டி காரை வாங்கி அதே தான். இப்போ வந்து இந்த மாதிரி எம்எல்எம் கம்பெனிஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் நல்லா சம்பாதிக்கிறீங்கன்னு வைங்க, இவங்க மூலமாக நிறைய மக்கள் வரப்போகிறாங்க அப்படின்னா நீங்கள் தான் டார்கெட். உங்களுக்கு செயின் போடுவாங்க, கார் வாங்கி கொடுப்பாங்க. அப்போ கார் வாங்கி கொடுத்துட்டீங்கன்னு வைங்க, ஃபஸ்ட்டு ஒரு டியூ மட்டும் அவங்க கட்டுவாங்க. சில கம்பெனி அதுவுமே பண்ண மாட்டாங்க. ஃபஸ்ட்டு இனிஷியல் பேமெண்ட் அதுவுமே பண்ண மாட்டாங்க. அதுக்கு பதில் என்ன பண்ணிடுவாங்க, நீ கார் வாங்கிக்கோ, என் கம்பெனி பேரை உங்கள் காரில் ஒட்டிடு. இது வந்து ஒரு நூதன முறையாக மக்கள்கிட்ட அங்கே பார்ப்பா வந்தவொடனே கார் வாங்கிட்டாங்க அப்படின்னு. பட் அந்த காருக்கு அவன் தான் வட்டி கட்டணும், அது அடுத்த கதை. பட் இது மக்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. ஸோ இதை பார்த்து நம்மளும் அந்த மாதிரி மாறலாம், நம்மளும் இந்த அளவுக்கு சம்பாதிக்க முடியும் அப்படின்னு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி மக்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ண வைக்கிறாங்க. நிறைய பேர் அந்த மாதிரி நிறைய காயின்ஸ் வந்துருச்சு மார்க்கெட்டில், ஏகப்பட்ட. இன்னும் ஸ்பெசிஃபைடாக நம்ம தான் டார்கெட்டுன்னு வைங்களேன். ஸோ நம்ம தமிழ்நாடு சைடில் இருந்து ஏகப்பட்ட கரன்சிஸ், டூப்ளிகேட் கரன்சிஸ் உள்ள மார்க்கெட்டுக்குள்ளே வந்து அது ஒரு நல்ல வேல்யூவும் இல்லாமல் இந்த மாதிரியான ப்ராப்ளம் அது கிரியேட் பண்ணி ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. எவ்வளோ பணம், எத்தனை 100 கோடியோ இல்லை 1000 கோடியோ எவ்வளோ ஜென்ரேட் ஆகும், அதெல்லாம் கணக்கே இல்லைங்க. அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு இந்த கம்ப்ளைண்ட். நீங்கள் போய் சும்மா நீங்கள் எந்த போலீஸ், நம்ம சென்னையில் இருக்க எந்த போலீஸ் ஸ்டேஷன் வேணால் எடுங்க, அதை பற்றி கம்ப்ளைண்ட் இல்லாத போலீஸ் ஸ்டேஷனே கிடையாது. எந்த ஊர் வேணால் எடுங்க, அதை பற்றி கம்ப்ளைண்ட் இல்லாத ஒரு போலீஸ் ஸ்டேஷன் கூட கிடையாது. எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லேயும் கம்பல்சரி ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது. எங்களை இந்த மாதிரி ஸ்கேம் பண்ணிட்டாங்க, கிரிப்டோ கரன்சி மூலமாக ஸ்கேம் பண்ணிட்டாங்க. இதுக்கு கவர்மெண்ட்டும் நிறைய சப்போர்ட் பண்ணுது. எப்படின்னா மக்கள்கிட்ட ரொம்ப தெளிவாக இதை பற்றி எடுத்துரைக்கிறாங்க. இந்த மாதிரி ஸ்கேமில் இருந்து மக்கள் தப்பிக்கிறதுக்கு நிறைய கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணுது. பட் இருந்தாலும் மக்கள் அதெல்லாம் கேட்காம, இது என்னன்னே தெரியாமல், கிரிப்டோ கரன்சி பற்றின அவேர்னஸே கிடையாமல், கிரிப்டோ கரன்சினா என்ன, அது எப்படி பயன்படுத்தணும், இது எப்படிலாம் பயன்படுது, நம்ம நாட்டுக்கும் கிரிப்டோ கரன்சிக்கும் என்ன சம்மந்தம், இந்த கிரிப்டோ கரன்சியோடைய ஃப்யூச்சர் ஜென்ரேஷன் எப்படி இருக்கும், இதை பற்றின ஒரு சின்ன அவேர்னஸ் கூட கிடையாமல் அவங்க டேரெக்டாக கிரிப்டோ கரன்சி வாங்கி வச்சா பெரிய பணக்காரங்க ஆகிடலாம், பெரிய அளவில் சம்பாரிச்சிட முடியும் இப்படின்ற ஒரு நம்பிக்கையில் அதை பற்றின விவரம் தெரியாமல் அதில் போய் மாட்டிக்கிறாங்க. இப்போ நான் சொன்னல முதல்ல இந்த மாதிரி என் நண்பரோ சொந்தக்காரோ திடீர்னு காரில் வரும்போது பார்க்கும்போது எனக்கு ஒரு ஆசை வந்து எப்படிடா இந்த மாதிரி அதான் நீ அவர் காரில் வந்தோன்னு நீங்கள் போய் கேட்குறீங்கல்ல, அதுதான் அங்கே ஃபஸ்ட்டு ஹூக்கே. இது ஒரு பார்ட்டு. வேறு எந்தெந்த வகையில் ரீச் பண்ணுறாங்க? ரெண்டாவது விஷயம் வந்து நான் கிரிப்டோ கரன்சி வாங்கி வச்சுருக்கேன் அதாவது இப்போ இன்னும் ஸ்பெசிஃபைடாக என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஒரு சில கம்பெனிங்களே நாங்கள் கிரிப்டோ கரன்சியை பற்றி அவேர்னஸ் கொடுக்குறோம். ஏமாற்றிக்கிட்டே அவேர்னஸ்ன்ற ஒரு விஷயத்தை கொடுக்குறாங்க. அப்போது அவேர்னஸ் கொடுக்குறப்போ இந்த ஸ்கூலில், காலேஜில், தென் ஊருக்குள்ள, அதாவது ஒரு மண்டபத்தை எடுத்து அங்கே நிறைய மக்களை வர வச்சு அங்கே இந்த கிரிப்டோ கரன்சியோட அவேர்னஸை நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்றப்போ நீங்கள் என்ன திங்க் பண்ணுவீங்க, ஓ இதை பற்றி நல்ல விதமாக தானே சொல்கிறாங்க அப்படின்னா அப்போ நம்மளும் வாங்கி வைக்கலாம். அப்போ அவேர்னஸ் கொடுக்குறதும் அவங்க தான், அந்த காயினை விற்கிறதும் அவங்க தான். இது ரொம்ப சிம்பிளான விஷயம் தானே சார். சிம்பிள். எப்படி யோசிச்சு பாருங்களேன், 1 லட்ச ரூபா நான் தரேன், 1 லட்ச ரூபா நான் உங்களுக்கு கொடுத்ததுக்கு நீங்கள் என்ன தர போகிறீங்க, வெறும் நம்பரை என் அக்கௌண்ட்டுக்கு அனுப்ப போகிறீங்க. மொத்தம் 1 லட்சமும் உங்களுக்கு தானே. 10 பேர்கிட்ட பண்ணிங்கன்னா நீங்கள் வெப்சைட் பண்ண காசே வந்துடும். 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா வெப்சைட் பண்ணியிருப்பீங்க, அந்த வெப்சைட் பண்ண டூப்ளிகேட் வெப்சைட்டோடைய செலவு பண்ண காசு வந்துடும். மீது எல்லாமே உங்களுக்கு தானே. நீங்கள் என்ன அனுப்ப போகிறீங்க, மாதம் மாதம் எனக்கு அனுப்புறேன்னு சொன்னீங்கல்ல, அந்த மாதம் மாதம் அனுப்புறேன்னு சொன்னது என்னது, அதுவுமே கரன்சி தான், அதுவுமே நம்பர்ஸ், டிஜிட்டல் நம்பர்ஸ். சரி, இது அக்ரிமெண்ட்லாம் போடுவாங்களா, அவங்க விலை ஏறலைன்னா நாங்கள் பொறுப்பு இல்லை அப்படிலாம் போட முடியாது. அதை நான் உங்கள்கிட்ட பொருள் கொடுத்துட்டேன், பொருள் கொடுத்ததுக்கப்புறம் நான் எதுக்கு உங்கள்கிட்ட அக்ரிமெண்ட் போடணும். இப்போ முதல்லையாவது நான் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கேம் சொன்னேன், மாதம் 10,000 கொடுத்தா அதுக்காவது ஏதோ ஒரு செக்கு பாண்டுன்னு ஏதாவது கொடுப்பாங்க. இதுக்கு எதுக்கு நான் தரணும், நான் தான் பொருள் கொடுத்துருனேன் உங்கள் கையில். இதை தெரிஞ்சு இதை பற்றி என்னன்ற நாலேஜை புரிஞ்சு தானே என்கிட்ட வரீங்க. சில கம்பெனிஸ் லீகலாக பண்ணுறாங்க, அது அடுத்தது. பட் பெரும்பாலும் 99% அது வந்து ஃபோர்ஜரிக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்க. சரி, இதுக்கு என்ன விழிப்புணர்வு என்ன, இதை பற்றின விழிப்புணர்வு, மக்கள் ஒரு விஷயத்தை பற்றி நம்ம இதில் பணம் போட்டால் இதில் லாபம் வரும் அப்படின்னா அதனுடைய நாலேஜ் தெரிஞ்ச ஒருத்தங்கக்கிட்ட விசாரிக்கிறது தான் அதோடைய பேசிக் திங். ஆன்லைனில் போய் நம்ம சும்மா எதையோ ஆன்லைனில் தேடுறோம் சார். கூகுளில் ஒரு 2 நிமிஷம் இதை பற்றி என்னன்றதை கேட்டால் போதும், உடனே அதுக்கான ரிசல்ட் கொடுத்துரும். ஆல்ரெடி நம்ம பேசுனது தான். அப்படி மக்கள் கூகுள்லேயே தேடினாலும் அவங்களுக்கு யாராவது அதை பற்றி நெகட்டிவாக சொல்லிட்டாங்கன்னா அது பொறுக்காது.
ஏன்னா மக்கள் அவங்களோட சைக்காலஜி வைஸ் பாசிட்டிவாகவே வேணும் எனக்கு, ஏன்னா அவங்களுக்கு அந்த பணம் வேணும். அதுதான் அதோடைய மைய கருத்து. பணம் வேணுன்றப்போ அந்த நெகட்டிவிட்டிலாம் அவங்க மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டா நெகட்டிவ் ஓரம் தள்ளிடுவாங்க. பாசிட்டிவாக ஏதாவது சொல்கிறாங்களா, அதை பற்றின பாசிட்டிவ் கமெண்ட் ஏதாவது வருதா, அதை ஏற்றுக்குவாங்க. 10 பேர் அதை பற்றி நெகட்டிவாக பேசியிருப்பான், அதை ஏற்றுக்கவே மாட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு மனித இயல்பு. பட் இதெல்லாம் பிரேக் பண்ணி ஒரு பணம் நம்ம கொடுக்குறோன்னா கஷ்டப்பட்டு சம்பாரிச்சிருக்கோம், அந்த சம்பாத்தியம் நம்ம வந்து ஒருத்தன்ட்ட போய் கடனாக கேட்குறோன்னு வைங்களேன், அவங்க கொடுப்பாங்களா? ஒரு 1000 ரூபா நான் உங்கள்கிட்ட கொடுக்குறேன் சார், நீங்கள் உங்கள் ரிலேஷன்கிட்டயோ இல்லை ஃப்ரெண்டுக்கிட்டயோ ஒரு 1000 ரூபா கொடு அப்படின்னா கொடுப்பாங்களா? எதுக்கு உனக்கு, ஏன் உனக்கு, எப்போ தருவ, இவ்வளோ கேள்வி இருக்கும்ல. இதை கொஞ்சம் நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறப்ப அதை பற்றி கொஞ்சம் நினச்சி பார்க்கணும். இது இங்கே போனால் வருமா, அது நான் என் பாக்கெட்டில் இருந்த அளவு சந்தோஷமாக இருந்திருக்கும். ஏதாவது வாங்கி சாப்பிட்ருந்தா கூட ஓகே நம்ம சாப்பிட்டோம்டா அப்படின்னு நான் சொன்ன மாதிரி திருப்தி அடையலாம். கொஞ்சம் கையில் இருக்கிற சேமிப்பு ஒரு 4 லட்சம் 5 லட்சம் கட்டிட்டு அது போயிடுச்சுன்னா கூட சரி சேமிப்பு போயிடுச்சு விடுப்பா அப்படின்னு தலைக்கு வந்தது தலைப்பாயோட போச்சு. ஆமாம். ஆனால் இவங்க அதுக்கப்புறம் ஆசைப்பட்டு நகையெல்லாம் கொண்டு கடன் வாங்கிட்டு தாலி கடன் வாங்கி கல்யாணம் அவங்க அசட்டை விற்று அந்த நிறைய பேர் இருக்காங்க சார். அவங்க சொத்தை விற்கிறது, பொண்ணு கல்யாணம் வச்சுருப்பாங்க, அந்த பணத்துக்கு நகை எடுத்துகிட்டு போய் போடுறது. அதுவும் வந்து ஆக்சுவலாக நீங்கள் வேணால் பாருங்களேன், அந்த மாதிரி ஆட்கள் அதிகமாக இருப்பாங்க உள்ள. சரி 6 மாதத்தில் அந்த பணம் வந்துடுமே, அதை வச்சு கல்யாணத்தை ரன் பண்ணிடலாம், இந்த பணம் கல்யாணத்துக்கு போயிடுச்சுன்னா செலவாயிருமே, அப்போ இதுக்குள்ளே இந்த பணம் வந்துடும் இப்படின்னு. இதே மாதிரி ஏகப்பட்ட பேரோட கல்யாணமே நின்றுருக்கு, லைஃபே ஸ்பாயில் ஆகிருக்கு. நிறைய பேர் சூசைட் அட்டன் பண்ணியிருக்காங்க வெளியே தலை காட்ட முடியாமல். இன்னும் இப்போ இதில் முக்கியமாக மாற்றுறது யாருன்னா, இந்த இவங்களை போய் ஜாயின் பண்ணி விடுறாங்கல்ல இடைத்தரகர்கள். ஆமாம், அந்த ஏஜென்ட்டுங்க கஷ்டம், ரொம்ப கஷ்டம். ஏன்னா கம்பெனி மூடிட்டு போயிடுவான் ஏஜென்ட். இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர், இவனுக்கு ஒன்றும் பெருசாக சம்பாரிச்சிருக்க மாட்டான். இவன் ஒரு 10 பேர்கிட்ட போயிட்டு இந்த கம்பெனியில் சேர்ந்துக்கோ, இது மூலம் லாபம் வரும்னு இவன் கமிஷன் ஒரு 1 லட்ச ரூபா 10 பேரை வாங்கி விற்கிறது மூலமாக அந்த கம்பெனிக்கு ஒரு 10 லட்ச ரூபா போயிருக்கும். உங்களுக்கு 10%ன்றப்போ ஒரு 1 லட்ச ரூபா வந்திருக்கும். இந்த 1 லட்ச ரூபாய்க்கு அவன் படுற பாடு இருக்கும் பாருங்க. 10 பேரும் அவன் வீட்டுக்கு முன்னாடி தான் நிற்கிறாங்க. இவங்க தான் மன உளைச்சலுக்கு ஆளாகி கடன்காரங்க வந்து அவங்கள பிரச்சனை பண்ணி அந்த மாதிரி சூசைட் கேஸ் நிறைய, அவங்களே கூட தற்கொலை பண்ணிக்கலாம். ஆமாம் ஆமாம் இருக்குது. இன்னொன்று அவங்க ஏதாவது சேமித்து வச்சுருந்தாங்கன்னா அதையும் இவங்களுக்கு கொடுக்குற மாதிரி ஆகிடும். ஆமாம், அந்த மாதிரி கொடுத்தவங்க அதாவது மானத்துக்கு என்ன பண்ணுறது, அரெஸ்ட் வேறு. ஆமாம். ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னா அவங்க வந்து கொஞ்சம் மரியாதையாக இருக்கணும் அப்படின்ற இதை திங்க் பண்ணி அவங்க வீடுகள்லாம் விற்று சரி இவங்களுக்கு நம்ம கொடுத்துருவோம், நம்மளால தான் அவங்க ஜாயின் பண்ணாங்க அப்படின்னு பண்ணவங்களும் இருக்காங்க. நீ என்ன வேணா பண்ணிக்கோ, நான் கம்பெனியில் கொடுத்துட்டேன் வானதை பார்த்துக்கோ, அப்படி பேசுகிறவங்களும் இருக்காங்க. வா நம்மளும் சேர்ந்து கம்ப்ளைண்ட் வா. ஆமாம், வேறு வழி சார். இப்போது இந்த மாதிரி இருந்து மக்களே தெளிவாயிட்டாங்க. ஃபஸ்ட்டே ஒரு கம்பெனி வந்துச்சா ஃபஸ்ட்டு நம்ம போய் இந்த கம்பெனியில் சேர்ந்துடணும், அப்போ தான் கம்பெனி வந்து ஓடுறதுக்குள்ளே நம்ம லாபத்தை பார்த்துட்டு வந்துட முடியும். அதுவுமே ரெடியாக இருக்காங்க. கடைசி வரவன் மாட்டிக்குவான்னு தெரிஞ்சதும் உள்ளே போகிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து மக்கள் புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டு தேவையில்லாமல் ஒரு இடத்துல போய் இன்வெஸ்ட் பண்ணாமல் அதோடைய ப்ராப்பர் நாலேஜ் என்ன, இது எப்படி இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு ஒரு நல்ல கரன்சியை வாங்கி இவங்க அக்கௌண்ட்லேயே வச்சுக்கிறது நல்லது. அது ஒரு அசட்டாக பார்க்கலாம், ஒரு டிஜிட்டல் அசட். அது ஒரு ட்ரேடிங்காக கூட பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. பட் பார்க்குறது ஓகே தான். பட் ஒரு டிஜிட்டல் அசட்டாக இன்றைக்கி நான் வாங்கி வச்சுருக்கேன், ஒரு 5 வருஷத்தில் இவ்வளோ எனக்கு லாபம் வருது, அந்த மாதிரி ஒரு டிஜிட்டல் அசட்டாக அவங்க யூஸ் பண்ணுறது குட் ஹேபிட். பட் யாரையோ ஒருத்தங்களை நம்பி பணம் கொடுக்கறது எப்பயுமே நல்ல விஷயம் இல்லை. நேர்களே, இது வரைக்கும் கிரிப்டோ கரன்சியில் பிட்காயின் இல்லாமல் அதர் கரன்சியில் என்னென்ன ஸ்கேம் பண்ணலாம், பிட்காயினில் என்னென்ன ஸ்கேம் பண்ணுறாங்க, கிட்டத்தட்ட எம்எல்எம் மாதிரி இதுலேயும் வந்து எந்தளவுக்கு ஸ்கேம் நடக்குது, இதில் அந்த படிப்படியாக இருக்கிறவங்க எந்தெந்த கஷ்டங்களை அனுபவிக்கிறாங்க, பொதுமக்கள் தங்களுடைய சேமிப்புகளை எப்படி இழக்கிறாங்க, அதை எப்படி தடுக்கலாம் அப்படின்ற விஷயத்தெல்லாம் பார்த்தோம். இதுக்கு அடுத்த எபிசோடில் வந்து பிளாக் செயின், இந்த பிட்காயின் இந்த கிரிப்டோ கரன்சியுடைய அந்த பரிமாற்றங்கள் எப்படி எப்படி நடக்குது அப்படின்றத பற்றி நம்ம வந்து அடுத்ததில் பார்ப்போம். வணக்கம்.